ஞானம் என்றால் பகுத்தறிவு என்றால் நல்லதை கெட்டது, கெட்டதை நல்லதுன்னு சொல்வதல்ல. எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொண்டு கெட்டதை விட்டு நல்லதை செய்கிறவன் படிக்காத கைநாட்டுக்காரனா இருந்தாலும் அவன் தான் ஞானி. நம்முடைய மகான்களெல்லாம் பள்ளிக்கூடம் போய் BA MA படிக்கல. ரமணர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு? சேஷாத்ரி சுவாமிகள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு? அவர்களெல்லாம் ஞானி இல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன படித்தார் இல்லையா? விவேகானந்தர் மட்டும் எவ்வளவு உயர்கல்வி படித்தார்? கல்லூரியிலிருந்து பாதியில் வந்தவர். தெரிந்தது, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால், அதாவது இறைவனை வணங்க வேண்டும், இறையருள் தான் துணை இருக்கும், இறையருள் துணை இருக்கிற போது வேறு எதனாலும் நம்மை அடிக்க முடியாது என்ற அந்த உணர்வு அந்தகனுக்கு இல்லை. உனக்கு இல்லைன்னா அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. நாய் நம்ம கடிச்சா நாம திருப்பி நாயை கடிச்சா நாயை விட நாம மட்டம். அந்தகனான யமன் சிவபக்தி இல்லாமல் செய்தான் என்றால் கர்மா எப்ப எது கேட்கறதுனே தெரியாது. உட்காருங்க. அப்போ அவனுக்கு தெரியாத போது நாமும் அதே தெரியாம செஞ்சா நாமும் அந்தகன் தான். இப்ப அருணகிரிநாதர் சொல்ற, அடே கிட்டவா, அந்தகா கிட்டவா. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியும், உனக்கு தூரம் இருந்து பார்த்தாலே தெரியும். உனக்கு தான் தூரம் இருந்து பார்த்தாலே திருக்கடவுர் கோவில் தெரியல, திருக்கடவுர் லிங்கம் தெரியல. கிட்ட வந்து வீசுகிற போது கூட கண்ணு தெரியாம பிறப்பே இல்லாத சிவபெருமான் மேல போய் நீ பாசக்கயிறை வீசின, அதனால முழுக்குருட. அதனால கிட்ட வாடா, தொட்டாவது பாரு. எட்டி நின்று பார்த்து புரிந்து கொள்ள புத்தி இல்லை யமனே, கிட்டவா. என்ன தைரியம் இருந்தா கூப்பிடுவாரு. இவரே எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வத்தான்னு கெஞ்சினார். வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே, கிடைச்ச உடனே காலனிடத்தணுகாதே. இப்படி பாடினவருக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? அதான் ஞானம். அவன் அருள் துணை இருந்தால் எனக்கு எந்த பயமும் இல்லை. இறப்பு முக்கியம் இல்லை, இறப்பை விளக்க முடியாது. செத்து போறமேங்கிற பயம் இருக்காது. சாகிற போது கூட சிரித்துக் கொண்டே கையாடிட்டு போவோம். அதுதான் வாழ்க்கை. நாம பிறக்கிற போது எல்லாரும் சிரிக்கணும், நாம அழணும். குழந்தை பிறந்த உடனே அழுதாத்தான் எல்லாரும் கல்கண்டு கொடுப்பாங்க. அழறத பாரு, இத்தனை பாடுபடுத்திட்டு அழறத பாரும்பா. தாய் அத்தனை வேதனையில சிரிப்பா. ஆனா சாகர போது உலகம் நமக்காக அழணும், நாம சிரிச்சுக்கிட்டே போனோம். அப்ப உலகமெல்லாம் சிரிச்சு ஐயோ போறேனே நாம அழுக. அவன் பட்டாசு குளிச்சு அப்பாட ஒழிஞ்சான்டா அப்படின்னு அவன் பட்டாசு வெடிச்சா அது வாழ்க்கையே இல்ல. புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்து கொள்தக்கதுடைத்து. இங்க அதே மாதிரி கிட்ட வாங்குறார். மரண பயம் எனக்கு இல்லடா, சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும். நாவுக்கரசர் பாடலையா? பயந்தவர் தானே. ஒரு வயிற்று வலிக்கு பயந்தார், வயிற்று வலிக்கு பயந்தார். வயிற்று வலி வந்த உடனே துடியா துடிக்கிறார். சமணர்கள் எல்லாம் எல்லாம் செஞ்சார்கள், முடியல. அப்பத்தான் உறவு நினைவுக்கு வருகிறது. எங்க அக்கா திருவதியில இருக்கா, போய் திலகவதியை கூட்டிக் கொண்டு வா. அந்த அம்மா வரமாட்டேன்ட்டான். கட்சி மாறி போனவன் தான் வரணுமே தவிர அவன் பின்னாடி நான் போக மாட்டேன். சைவத்திலே இருந்து சமணத்துக்கு போனவன் மருளிக்கியா, அவனை வர சொல்லுனா அன்னைக்கு அவன் மட்டும் ஒரு அடி தம்பின்னு நினைச்சு எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயிலாவது நீங்களாவது நானாவது. அதனாலதான் குலதெய்வமாக அவர்களை வணங்குகிறார். அப்போ வந்து சேர்ந்தார். அந்த வைத்த வலிக்கு துடியா துடிச்சு ஆண்டவங்கிட்ட என்ன விண்ணப்பம் போட்டா, ஐயோ எமன் வயிற்றுல வந்து உட்கார்ந்துட்டாரு. கூற்றாயினவாறு விளக்ககிலீர். கூற்றுங்கிறார், அங்க காலம்னு சொல்லல. ஏன்னா எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு, இன்னும் வயசாகல. அதுக்குள்ள என் உயிரை பிரிச்சுட்டு பாக்குறானே, ரெண்டையும் பாகம் போட பாக்குறானே, துடிக்க துடிக்க வெட்டுறானே. இந்த கூற்றுவரை கூற்றுகைத்தவன் மார்க்கண்டேயனை உதைச்ச போது சிவபெருமானுக்கு காலசம்ஹாரன் சொன்னால கூற்றுகைத்தான். ஏன்னா வாழ வேண்டிய பிள்ளைய வாழ வேண்டிய காலத்துல வாழ முடியாம செஞ்சா கூற்றுவன். வாழ்ந்து முடிந்தவனை அழைத்துக் கொண்டு போனா அது காலன். இப்ப சொல்றார், வாழ வேண்டி எனக்கு வைத்த வலி வந்து துடிக்க வைக்கிறேன். கூற்றாயினவாறு விளக்குகிறீர். நான் கொடுமை பல செய்தன யான் அறியே. ஏற்றாய் உன் அடிக்கே நான் நன்றி காட்டுறேன்ப்பா. உனக்கு அபிஷேகம் பண்றேன்னு சொல்லல, அமாவாசை அன்னைக்கு உன் மலையை சுத்தி வர்றேன்னு சொல்ல, பௌர்ணமி அன்னைக்கு 10 கிலோ லட்டு வாங்கி தின்னுக்கிட்டே மலையை சுத்துறேன்னு சொல்லல. என்ன சொன்னார் அவரு? ஏற்றாய் உன் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுது. அதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். நான் எல்லாம் உனக்கு தரேன், வாய் தந்திருக்கேன்டா, பாடு, என் புகழ் பாடு, தெருப்புகள் பாடாத. எனக்கு வருத்தம் என்னன்னா, திருப்புகள் பாட வேண்டிய மேடையிலே கூட வருகிற சில பேச்சாளர்கள் அந்த தெருப்புகள் சினிமா பாட்டை பாடி ஏன் கெடுக்கணும்? அந்த வாய் கொடுத்ததே வாழ்த்த. நினைக்க மடநெஞ்சு தாழ்த்த சென்னி நெஞ்சகம் கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் அத்தனையும் கொடுத்திருக்கேன்டா. அதை சரியான வகையிலே பயன்படுத்து. பேனா கொடுத்தா எழுதணும், அதை வச்சு குத்திக்கிட்டே இருந்தாக்கா அப்பா அடிக்க மாட்டாரு.
ஏடா எழுதுறதுக்கு பேனா வாங்கி கொடுத்தா அதை வச்சு மண்வெட்டியாட்ட குத்திக்கிட்டு இருக்கேடா பாவி. அதே மாதிரி வாழ்த்துறதுக்கு வாயை கொடுத்தா நம்ம ஒழிக கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தா, நல்லதை பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தா வேண்டாத சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் தண்டிக்கிறான். புதுசு புதுசா வியாதியை கொடுக்கறான். அதான் காரணம். எதுக்கு கொடுத்தானோ அதுக்கு பயன்படுத்து, அதான் முக்கியம். இப்ப அதே மாதிரி கூற்று, வயிற்று வலிய கூற்று நினைச்சு நான் உனக்கு நன்றி கடனாக இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்பொழுதும். ஏற்றாய் உன் அடிக்கே. இன்னும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் எப்பவும் கோயில்ல வந்து உன் காலடியில விழுந்து முழு சரணாகதியும் அடைஞ்சிட்டேனோ, சரணாகதி அடைந்தவனை விட்டதா சரித்திரமே கிடையாது ஐயா. அதனால ஏற்றாய் உன் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும். நீ மட்டும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடருடு தொடக்கி முடக்கி ஆற்றேன் பொறுக்க முடியலப்பா. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை எம்மானே ஒரு வைத்த வலிக்கு துடிச்சு யமன விரட்டான்னு பாடினவரு சுண்ணாம்பு காலவாயில போட்டபோது என்ன பாடினார்? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும். ஆண்டவன் பக்கத்துல இல்லாத போது வைத்த வலி யமனா தெரிஞ்சது. ஆண்டவனுடைய திருவடிகள் மாசில் வீணையாக மாலை மதியமாக வீசு தென்றலாக வீங்கில வேனிலாக மூசுவண்டரை பொய்கையாக ஈசன் எந்த இணையடி நிழல் அவர் கூட இருந்த போது சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு தெரியல. பௌர்ணமி நிலவு போல இருந்த அப்பா பாடுறா நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும். அந்த தைரியம் எப்ப வந்தது? அதத்தான் அருணகிரிநாதருக்கு வந்தது. தைரியம் வருவதற்கு முன்னாலே என்னை காப்பாத்துறா முருகா, தண்டை ஒலிக்கவா சிலம்பு ஒலிக்கவா என்று கேட்டவ ஞானம் வந்த பின்பு, எது நல்லது எது கெட்டது என தெரிந்த பிறகு, இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரிந்த பிறகு, வாழ்க்கை முறை என்ன என்று புரிந்து கொண்ட பிறகு பாடுகிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட விழ பண்ணுவேன். இந்த தைரியம் யாருக்கு வந்தது? அவர் ஒருத்தருக்கு தான் இந்த பாட்டு வந்தது, வேற யாருக்கு வரல. யமனே உன்னை திண்டாட வைப்பேன். எப்போ? குதிரை சவுக்க புடுங்கிட்டா குதிரைக்காரனுக்கு வண்டி ஓட்ட முடியாது. குதிரை சவுக்க புடுங்கிட்டா குதிரைக்காரனுக்கு வண்டி ஓட்ட முடியாது. குதிரை கண்டபடி தறிகட்டு ஓடும். எழுதுற பேனாவை புடுங்கிட்டா பையனால பரீட்சை எழுத முடியாது. எது முக்கியமோ அதை எடுத்து விட்டா, ஒரு டாக்டரோட ஸ்டெத்தாஸ்கோப்பை எடுத்துட்டா அவர் நாடி பார்க்க முடியாது. ஆபரேஷன் பண்ணும்போது கத்திய ஒளிய வச்சுட்டா அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அது மாதிரி உனக்கு எதுதான் தைரியம்? இந்த தண்டாயுதமும் திரிசூலமும் தானே உனக்கு தைரியத்தை தருது. இது ரெண்டையும் புடுங்கிட்டா பல் புடுங்கப்பட்ட பாம்பு. நச்சு பல்ல புடுங்கிட்டா பாம்பை தோல்ல போட்டுக்கலாம்டா. நகத்தை புடுங்கிட்டா சிங்கத்தை கட்டி அணைக்கலாம். எவனே உனக்கு எந்த தைரியம்? இந்த பாச கைத்தினால வீசி விட்டு திரிசூலத்தினால என்னை கொத்தி கொண்டு போகிறாய். இது ரெண்டையும் நான் புடுங்கிடுறேன். நான் கிட்ட வந்து பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லடா. தானா கீழே விழுதா இல்லையா பார். பாரதத்தில் ஒரு செய்தி வரும். இளவயதிலே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் ஏன் சண்டைங்கிறதுக்கு அற்புதமா சொல்லுவார் வியாச பாரதத்துல. துரியோதனன் அவன் தம்பிமார்கள் ஒரு மாமரத்துல ஏறி மாம்பழம் பறிக்கிறான். பீமன் வர்றான் லேட்டா. டே துரியோதனா என்னடா பண்ற மரத்து மேல? அவனுக்கு கோபம் வந்து சிரிப்பு வந்து, ஏண்டா கேன பையனாட்ட கேள்வி கேட்கிற, மாமரத்து மேல ஏறி என்னடா பண்ணுவான்? மாங்காய் பறிக்கிறேன். அதுக்கு பீமன் சொன்னா மாம்பழம் பறிக்க மாமரத்துல ஏறணுமான்னா. பின்ன எப்படா பறிக்கிறதுன்னா, இப்ப நான் பறிச்சு காட்டுறேன் பாருன்னா. பின்னால ஓடி போய் முதல்ல லாங் ஜம்ப் பண்ணவன் அவன் தான். எதுவும் புதுசு இல்லை. ரொம்ப தூரம் ஓடி போய் வேகமா வந்து ஒரு தாவு தாவி அந்த மாமரத்துல ஒரு உத விட்டான். மேல இருந்த பழம்பூர கொட்டிட்டு பழம் மட்டும் இல்ல துரியோதனாதியரை உதுந்தான். அதுதான் பகைமைக்கு ஆரம்ப காரணமே. மாமரத்துல ஏறித்தான் பழம் பழுக்கணும். மாமரத்துல ஏறினா கூட சமயத்துல காய பறிச்சிருவோம். நாம பறிக்கிற போது அரைக்காய் முக்காக்காய் பேராசையினால வெக்காய் எல்லாத்தையும் பறிப்போம். ஆனா அதுவா உதிரும் போது பழம்தான் உதிருமே தவிர காய் உதிராது. மரத்துக்கும் வலிக்காம பழத்துக்கும் வலிக்காம வரும். அது மாதிரி எவனே உன் தண்டாயுதத்தை திரிசூலையும் நான் வந்து பிடுங்க மாட்டேன். பிடுங்கினா நீ என் கூட போராட ஒருவேளை அந்த திரிசூலை என் கையில குத்தலாம், உன் கையிலையும் குத்தலாம். நான் வந்து ஆபத்துக்கு ஆளாகி அடிபட்டுக்கிட்டு அப்படி ஒன்ன வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ் பட கதாநாயகன் மாதிரி அவனுக்கு ஒரு அடி வராத 9 பேர் அடிப்பான். அருணகிரிநாதர் தான் அதையும் கத்து கொடுத்தார். அவர் என்ன சொன்னா, நான் திரிசூலத்தை பிடுங்க மாட்டேன், தண்டாயுதத்தை பிடுங்க மாட்டேன், தானா கீழே விழுண்டா. எப்படி விழும்? அந்த முருகப்பெருமானை என்னுடைய துணைவனாக வைத்துக் கொண்டு என்னிடத்தில் இருக்கிறதே ஞான சுடர் வடிவா, அதை பார்த்த உடனே விழுண்டா கீழே. உன் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட விழ பண்ணுவேன். எல்லாரும் நம்மளை காப்பாத்திக்கிட்டோம். நான் யாருக்கும் குடியல்ல நமனை அஞ்சேன்னார். யமனுக்கு என்கிட்ட பயம் இல்லைன்னா. ஆனா அருணகிரிநாதர் தான் சொல்றா, யமனை கண்டா எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல, யமனே நீ என்ன கண்டா நடுங்கடம்னார். அதான் முருகன்.
அவனை கண்டு நாம் நடுங்காமல் இருப்பது என்பது வேறு. ஆனால் முருக பக்தர்களை கண்டு யமன் நடுங்குகிறான். யமன் மட்டுமில்ல, பிரம்மனையும் நடுங்க வைக்கிறார். பங்கே இருக்கனை பட்ட ஓலையில் எழுத பண்டு தலை தன் காலில் இட்டது அறிந்திலனும். பாடினா தான் பாட்டுன்னு நினைக்கப்படாது. அர்த்தமுள்ள பாடல்களை இசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இசை வருகிற போது நீங்க அர்த்தத்தை மறந்துடுவீங்க. இசையில மெய் மறந்துடுவோம். எதை நம்மாலே திருப்பி சொல்ல முடியாதோ அதை இசையா கேட்கணும். திருப்புகள்ல சந்த பாடல்களும் இருக்கிறது, பொருள் பொதிந்த பாடல்களும் இருக்கிறது. சந்த மிகுந்த பாடல்களை பாடித்தான் கேட்கணும். அதை படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. தொத்து 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 தொத்துனா இதுக்கு நான் என்னத்தை விளக்கம் சொல்ல முடியும்? இந்த அம்மாவுக்கு திக்குவாயின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவீங்க. அதை பாடித்தான் கேட்கணும். ஆனால் பொருளுள்ள பாடல்களை பேசித்தான் கேட்கணும். அதனால இங்கேயும் அற்புதமா சொல்கிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ உன்னை தாக்குவேன், திண்டாட விழ பண்ணுவேன். நீ திண்டாடி நீயே அலறி அடிச்சுட்டு கீழே விழுவேண்டா. என்ன இருக்கு உங்ககிட்ட? அப்படி என்ன விழ வைக்கிற அளவுக்கு, என்ன திண்டாட வைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணு, யார் துணை என்பதை இன்னையோட மறந்துருங்க. கட்டினவன் துணை அல்ல, ஒட்டினவள் துணை அல்ல, பெற்றது துணை அல்ல, வீடு துணை அல்ல, வாசல் துணை அல்ல, சொந்தம் துணை அல்ல, சொத்து துணை அல்ல, அவன் ஒருவன் தான் துணை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கடன். போன ஜென்மத்தில் வாங்கின கடன் எல்லாம் பிள்ளையா பிறந்து வசூலிக்குது சிலது, சிலது அப்பனா பிறந்து பிள்ளைகிட்ட வசூலிக்குது சிலது, சிலது பொண்டாட்டியா வந்து வட்டி போட்டு வசூலிக்குது, சிலது புருஷனா வந்து நம்ம கிட்டே வட்டியை வாங்கி திவாலாக்குது. இதெல்லாம் கடன். யார் யார்கிட்ட கடன் வாங்கினமோ அதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. நீங்க எங்கிட்ட போன ஜென்மத்தில் கடன் வாங்கியிருக்கேன், பேசியே உங்களை கழுத்த இருக்கிறேன். அதனால இதெல்லாம் கடன். ஆனால் இந்த கடனுக்கு பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த கடன் தீர்ந்தா நமக்கு வேலையே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துருங்க. கையை தட்டிட்டு போனா அடுத்த ஜென்மமே இல்லை. சும்மா இரு. நீ நல்லதும் செய்யாதரா, கெட்டதும் செய்ய. அதுதான் ஞானம். ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும்? பிறவி வேண்டான்னு நினைச்சா நல்லதும் பண்ணாதே, கெட்டதும் பண்ணாதே. கெட்டது பண்ணினாலும் பிறவி உண்டு, நல்லது புண்ணியம் பண்ணாலும் பிறவி உண்டு, தீயது பண்ணாலும் உண்டு. சொல்றாங்க, நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கா, நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். அப்ப புண்ணியம் பண்ணவனுக்கும் புருஷன், இவன் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்கா, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. பாவம் பண்ணவங்களுக்கும். அப்ப இது எதுக்கு? புண்ணியம் பண்ணி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு அப்புறம் பாவத்தை பண்ணி அப்புறம் அதுக்கு ஒண்ணு சம்பாதிச்சு எதுக்கே இந்த தொடர்கதை? புண்ணியமும் வேண்டாம், பாவம் வேண்டாம். அதனாலதான் முருகன் ஒருத்தன் தான் விளக்கமாக அப்பழுக்கு இல்லாம சொன்னான். எந்த காவியத்திலே, எந்த இதிகாசத்துல, எந்த வேதத்துல, எந்த உபனிஷத்திலேயே என்ன செய்ய வேண்டும் என்பதை இவ்வளவு திட்டமா சொல்லல. ஒரே வார்த்தையில சொன்னா, சும்மா இரு, நீ ஒண்ணும் பண்ணாதரா. நீ கையை கால வச்சு சும்மா இருந்தாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருந்தாலே உனக்கு பாவம் வராது. பாவம் வரலைனாலே பிறவி இல்லை. தீர்ந்து போச்சா? அது ஏதான சகாதேவன் கேட்டான், டே நீ கையும் காலையும் வச்சு சும்மா இருந்தா யுத்தமே வராதுறான். கையும் காலையும் வச்சுக்கிட்டு கண்ணை சொல்லல, மூக்க சொல்ல. அந்த கையும் காலும் தானே கழுத்து அறுத்தது. அந்த கால் தேர் சக்கரத்தை அழுத்தினதுனாலதான் 17 நாள்ல முடிய வேண்டியது 18. துரியோதன் செத்துருக்கவே மாட்டான் அந்த கால் இல்லாட்டா. அந்த கையினாலதானே 14 நாள்ல முடிய வேண்டிய யுத்தம் 18 நாள் வந்து அத்தனை பேரும் போனோம். கையையும் காலையும் வைத்துக் கொண்டு ஆண்டவன் சும்மா இல்லாத போதே இத்தனை அனர்த்தம்னா, நீங்களும் நானும் கையையும் காலையும் சும்மா வச்சுக்கிட்டா என்னென்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதனால சும்மா இரு. அருணகிரிநாதருக்கு எம்பெருமான் இந்த திருத்தலத்திலே சொன்னது முத்தைத்தர் பத்தித்தர் அல்ல, சும்மா இரு. அவர் கேட்டுக்கொண்டார், சும்மாவே இருந்துட்டார். நல்லா தூங்குறவனை எழுப்பினா தூக்கத்தின் சுகத்துல மறுபடியும் எடுத்து தூங்குவான். அது மாதிரி இந்த உலகியல் தூக்கத்திலே அடைபட்டு கிடந்த அவரை இங்கிருந்து கீழே எழுப்பி சும்மா இருன்னு சொன்னவன அவர் ஞான தூக்க அவர் ஞான தூக்கத்தில் ஆழ்ந்துட்டார். அப்பத்தான் முருகன் சொன்னார், வயலூருக்கு வா. அருணகிரிநாதர் பாடின பாடல்கள்ல அவருக்கு மிக மிக பிடித்த இடம் திருவண்ணாமலை, திருச்செங்கோடு, வயலூர், விராலிமலை, பழனி. பழனியில அவருக்கு ஜபமாலை கொடுத்தார். ஜபமாலை தந்த குருநாதாம்பார். வயலூருக்கு வான்னார். வயலூருக்கு வந்த பிறகுதான் முத்தைத்தரு என தொடங்கி திருப்புகழ் பாடு என 2வது முறையாகவும் அவரை உயிர்ப்பித்து ஞானத்தை தந்ததனாலதான் அருணகிரிநாதருக்கு வயலூர் பெருமான் மேல அப்படி ஒரு காதல். அப்புறம் தான் விராலிமலைக்கு வான் அழைத்தார். திருச்செங்கோட்டிலே மரணமில்லாத பெருவாழ்வு தந்தார். அதனால செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திருட நன்றி காட்டினார்.